வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். யாருக்கெல்லாம் இறால் ரொம்ப பிடிக்கும்? எல்லோரும் ஓடிவாங்க. இறால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி பேராக தான் இருப்பீங்க. இந்த வாரம் நாளைக்கோ இல்லை சனி ஞாயிறோ கண்டிப்பாக வீட்டில் இறால் வாங்கினீங்கன்னா எப்பயும் செய்கிற மாதிரி குழம்பு தொக்கு அது மாதிரி செய்யாமல் இந்த சூப்பரான ப்ரான் ரோஸ்ட், கார்லிக் ப்ரான் ரோஸ்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ் ப்ரான்ஸு 1 கிலோ. அது க்ளீன்லாம் பண்ணோம்னா ஒரு 700 கிராம் வரும். நல்லா சுத்தமாக கல் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெயினெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதை தூக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு அப்படி பெரட்டி விடுங்க. இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்மளோட செந்தூர் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், செந்தூர் தனி மிளகாய்த்தூள், மிதமான காரம்னா ஒரு 3/4 டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே பரட்டி விடுங்க. 1 நிமிஷத்துலேயே பாருங்கள் அந்த இறால் எவ்வளோ தண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. ஆனால் இறாவோட குக்கிங் டைம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் அப்படி சுண்டி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இறாக்கு தேவையான உப்பு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இது இரும்பு கடாய்ங்கிறதுனால அந்த ஹீட்டில் சீக்கிரமாகவே அந்த தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். சரி, இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. ஒரு 15 பல் பூண்டை அப்படியே 1-2 இடிக்கல்லில் இடித்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த ரோஸ்ட்டில் தக்காளியே கிடையாது. ஸோ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக வதங்கி வரணும். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். ஏன்னா இறாக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ இந்த மசாலாக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்ல ப்ரௌனாக வதங்கி வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதிலையே ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த நல்ல அது ஃப்ரை ஆகும்போது அந்த ரோஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டீப் கலர் கிடைக்கும். அதுக்காக அதையும் போட்டு இப்போ வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அந்த பூண்டு வெங்காயமோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூட இந்த மிளகாய்த்தூளும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு, ஏன்னா உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முதல்ல அப்படி வறுத்து எடுத்த அந்த மசாலாவோடு அப்படியே அந்த இறாலை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போலேருந்து அது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் செந்தூர் ரோஸ்டட் பெப்பர், நம்மளோட மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது. அந்த ரோஸ்டட் பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூனோ போட்டு ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்படியே பிழிஞ்சு விட்டு 1 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது மாதிரி. அவ்வளோதான். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பரான கார்லிக் ப்ரான் ரோஸ்ட் ரெடி. சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம். ஆப்பமும் இந்த ப்ரான் ரோஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கூட வச்சு சாப்பிட பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் ஒரு 25-30 வகையான மசாலாஸ் உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்பரில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இருங்க, இறாவை எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியை விடக்கூடாது. அதில் நல்ல சூடாக சாதம் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட பெரட்டி, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு உருண்டை. அந்த சட்டி சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரான் சட்டி சோறு, ப்ரான்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ரான் சட்டி சோறு ரொம்பவே பிடிக்கும். இந்தாங்க, ஆளுக்கு உங்களுக்கும் ஒரு உருண்டை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த சட்டி சோறு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.